ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு அவர் அன்சார் கிரியேட்டிவ் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ஸ்டோன் செயின் ஸ்டிச் டைப் 2 தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் சீவிங் த்ரெட் வச்சு நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து சில்க் த்ரெட் வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு எண்ணில் வந்து எண்ணெய் போட்டு எடுத்துக்கிறோம். ஸ்டோன் செயினை அப்படியே நம்ம அந்த கோட்டு மேலே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கீழேருந்து நூலை எடுத்துக்க வேண்டியதான். எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம வந்து பல் ஸ்டிச் மாதிரி போடுவோம். எங்கேயுமே வந்து ஸ்டாப் பண்ண வேணாம். ஸ்டிச்சு தான் வந்து இங்கே செயின் ஸ்டிச் மாதிரி அதை வந்து நம்ம அந்த ஸ்டோனுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொண்டுட்டு போகிறோம். இப்போ வந்து கீழே ஒரு குட்டி லாக்கில் செயின் ஸ்டிச்சு ஒவ்வொரு ஸ்டோனையும் சுற்றி இப்போ வந்து அதுக்கு மேலே அப்படியே மேலே கொண்டுட்டு போய் கீழே கொண்டுட்டு வரோம். போன வீடியோவில் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்த்தோம். ஸ்டோன் செயினுக்கு நடுவில் அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி போடுறோம். இது வந்து கலர்ஃபுல்லாக போடணும் அப்படின்னா நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். பேசிக்காக நம்ம ஆரி ஒர்க்கில் இந்த ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணாமல் நம்ம ப்ளவுஸ் போட மாட்டோம். அதிகமாக வந்து கழுத்து வந்து ஹெவி ஒர்க்காக பண்ணும்போது நம்ம ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு வந்து அதிகமாக நம்ம வந்து சீவிங் த்ரெட் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணி போடுவோம். சில்க் த்ரெட் வந்து ஏதாவது டிசைனிங்காக பண்ணணுன்னா நம்ம இந்த இதில் வந்து இந்த கலர் சில்க் த்ரெட்டு கொடுத்து நம்ம யூஸ் பண்ணிப்போம். இது வந்து பல் ஸ்டிச் மாதிரி நம்ம வந்து என்ன ஆகுனா மேலே கீழே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோன் செயின்லேயே நம்மளுக்கு வந்து ஒரே லைனாக போடுறது. இது வெறும் செயின் ஸ்டிச் தான். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொண்டுட்டு போகிறோம். போன இதில் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்த்தோம். அப்படியே நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோன்னா சுற்றி அவுட்லைன் மாதிரி கொடுத்துட்டோம்னா கொஞ்சம் பார்க்க நல்லா யூனிக்காக தெரியும். அது என்ன பண்ணுறோம், குட்டி குட்டியாக அப்படியே சுற்றி வந்து மேலே கீழே 2 சைடுமே என்ன பண்ணுறோம், நம்ம குட்டி குட்டியாக வந்து செயின் ஸ்டிச் அப்படியே ஃபினிஷ் பண்ணி கொடுத்துறோம். அதையும் என்ன பண்ணுறோன்னாக்கா நம்ம ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் நடுவில் வந்து கொடுங்க. அப்போ தான் வந்து அது வந்து பார்க்க நம்மளுக்கு ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணாமல் தெரியும். நம்ம தள்ளி கொடுத்துட்டோம்னாக்கா அது வந்து ஒரு யூனிக்காக தெரியாது. நான் என்ன பண்ணேன், ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் அந்த செயினுக்கு நடுவில் வந்து ஒரு ஸ்டிச்சு அப்படி தான் நான் போட்டுட்டு வரேன். அப்படியே மேலேயும் போட்டு நான் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இதுக்கு வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு ஃப்ளவர் போட்டு அந்த ஃப்ளவரில் நீங்கள் வந்து இந்த ஸ்டோன் செயினை வந்து வளைச்சி வச்சு போடுற மாதிரி ப்ராக்டிக்ஸ் ஆகணும்னு சொல்லிட்டு தான் நான் அந்த ஃப்ளவர் டிசைன் கொடுக்குறேன். அதுக்கு நீங்கள் கரெக்டாக ஒர்க் பண்ணி ஃபினிஷ் பண்ணுங்கள். அஞ்சு பெட்டல் வரா மாதிரி இந்த ரவுண்டு ஃப்ளவர் போட்டு ஒர்க் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.